அவளோட வீடு எங்கன்னு ஏதோ ஒரு தைரியத்தில் கேட்டுட்டான். அவள் சொல்ல போகிற அந்த பதில் அவனுக்குள்ள ஒரு பாரத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அது 10 அடி தூரத்தில் இருந்தாலும் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும்ல. அவன் கேட்ட கேள்விக்கு அவள் உதடுகள் வலிக்காமல் ஒரு பதில் சொன்னான், இன்னும் கொஞ்சம் தூரம்தான்னு. அவன் பாரம் இன்னும் அதிகமாச்சு. இந்த நேரம் எந்த வீட்டை பார்த்தாலும் அவள் வீடாக தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. குளிரில் நடுங்கிட்டு இருந்தவன் இப்போ பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். ஏன்னா திருப்பி அவள் கேட்ட கேள்வி அப்படி, உங்கள் வீடு எங்க அப்படின்னு அவள் கேட்டா. இதுக்கு என்ன பதில்னு யோசிச்சவன் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே சமாளித்தான். 2 பேரும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா மெதுவாக நடந்தால் தூரமும் நேரமும் இன்னும் அதிகம் ஆகுன்ற ஒரு பேராசை தான். அவகிட்ட சொல்ல 1000 விஷயங்களை ஒத்திக பார்த்தோம், எதுவும் வேலைக்காகலை. ஏன்னா பார்த்து சில நிமிஷம் கூட ஆகாத ஒருத்தன் இப்படிலாம் பேசுறது சாத்தியமே இல்லாதது தானே. அதனால ஏற்பட்டது இந்த தடுமாற்றமா, இல்லை எங்கே எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு அவனை பிடிக்காம போயிடுமோங்கிற பயமானு தெரில. எதுக்கும் இந்த மலை அவள் கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அவகிட்ட அடுத்த கேள்வியை கேட்டான், ஏங்க மலை பிடிக்குமா அப்படின்னு. ஒரு மெல்லிய மௌனத்துக்கு அப்புறம், ஏன் பிடிக்காது? மலைங்கிறது ஒரு கொண்டாட்டம். வானம் பூமியை கொண்டாடுது, பூமி வானத்தை கொண்டாடுது. இடி மின்னல்னு மேலதாளத்தோட அது சந்தோஷத்தை எல்லா இடத்துலையும் பரப்பி தெளிக்குது. கரைப்படைஞ்ச இடத்தெல்லாம் சுத்தமாக்குது. மொத்தத்தில் பூமியை இன்னும் அழகாக்குது அப்படின்னு அவள் சொன்னான். அவள் இதை சொல்லி முடிக்கும் போது அவள் குரலை அவன் மனசுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கிட்டான். அது ஏதோ பிடிச்ச பாடலை கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் கேட்ட அதே கேள்வியை மறுபடியும் கேட்டான். அந்த கேள்வியை வேற யாராச்சும் அப்போ அவன்கிட்ட கேட்டு இருந்தா 10-15 பக்கத்துக்கு பதில் சொல்லியிருப்பான். இப்போ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கனால மெல்லமாக சிரிச்சு ரொம்ப பிடிக்குங்கன்னு சொன்னான். திடீர்னு ஒரு இடத்துல அவன் நிற்க எங்கே அவள் வீடு வந்துடுச்சோன்னு ரொம்ப பதட்டமானான். டக்குன்னு அவள் அடுத்த அடி எடுத்து வைக்க உயிர் வந்தது அவனுக்கு. உடனே உங்கள் வீடு வந்துருச்சான்னு அவன் கேட்க சுற்றி முற்றி பார்த்தவன் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லி சரணடைய முடிவு பண்ணான். ஏங்க மன்னிச்சுக்கோங்க, நான் போய் சொன்னேன், என் வீடு இங்கே இல்லை, நான் இந்த தெருவே இல்லைன்னு சொன்னான். அவன் சொன்ன உடனே அவன் முகம் முதல் முறையாக ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சுது. அது ஏன்னு அவனுக்கு தெரியல, ஆனால் அதுக்கு காரணம் அவன்னு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியும். அவன் அவன்கிட்ட, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரிங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் இப்படியே நனைஞ்சிட்டு போயிடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்ததாகவும், அவன் முதல்ல ஒரு இடத்துல தயங்கி ஒரு நிமிஷம் நின்னால அங்கே தான் அவன் வீடுன்னு சொன்னான். இங்கே தான் அவன் குற்றம் உள்ளவனாக ஆனான். பொய் ஒன்று சொல்லி அவன் நம்பிக்கை முழுசையும் இழந்ததா ஒரு எண்ணம். வேற வழியே இல்லாமல் எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொன்னான். பஸ் ஸ்டாண்டில் உங்களை பார்த்தேன், தற்கொலை பண்ணிட்டு இருந்த மலைத்துளிகளை காப்பாற்றிட்டு இருந்தீங்க. திடீர்னு பஸ் ஏறிட்டீங்க, நானும் பஸ் ஏறினேன். பஸ் பிரேக் டவுன் ஆச்சு, நீங்கள் இறங்குனீங்க, நானும் இறங்கினேன். மழை அதிகம் ஆச்சு, அதான் கடையில் இடம் கேட்டேன். எங்கே இந்த தருணம் சீக்கிரமாக முடிஞ்சிருமோங்கிற பயத்தில் வீடு கொஞ்சம் தூரம் தானே போய் சொன்னேன்னு சொன்னான். இதை அவன் சொல்லி முடித்தோடனே அவள் சிரிச்சா, சத்தியமாக சிரிச்சா. சிரிச்சு இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னான். நம்ப முடியல என்னாலேயே. அதுக்கப்புறம் அவள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் நின்று எல்லாரும் ரொம்ப கோபமாக சோகமாக நின்று மலையை வரவேற்றிட்டு இருந்தப்போ நீங்கள் மட்டும்தான் அழகாக ரசித்து வரவேற்றிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து தான் நானும் இந்த மலையை ரசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பஸ் வரவும் நான் அதில் ஏறிட்டேன். நீங்கள் பஸ் கண்டக்டர் கிட்ட இந்த பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டப்போ இவன் ஏன் இந்த பஸ் எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஏறுறான்னு நினச்சேன். பஸ்ஸில் கூட்டமே இல்லை, இருந்தும் ரொம்ப தூரத்தில் உட்காந்துருந்தீங்க. உங்கள்கிட்ட ஜன்னல் திறந்து தர சொல்லி நான் கேட்கவே இல்லை, ஆனால் என் தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக வந்து உதவுனீங்க. அந்த உதவிக்காக தான் என் கொடையில் உங்களுக்கு இடம் கொடுத்தேன். இருந்தும் என் வீடு வந்தும் உங்கள் வீடு இங்கே இல்லைன்னு தெரிஞ்சும் நான் ஏன் உங்கள் கூட வரேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவன் சொன்னதும் அவன் மனசில் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அவன் பொய் சொன்னாங்கிற குற்ற உணர்வு ஒரு பக்கம், அவளுக்கும் அவனை இந்த மலை அறிமுகப்படுத்தி வச்சிருக்குன்ற சந்தோஷம் ஒரு பக்கம். ஆனால் இத்தனை தூரம் அவனுக்காக கொடுத்த முதல் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலையேங்கிற வருத்தம் ஒரு பக்கம். இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுப்பாளாங்கிற ஒரு ஏக்கம். யோசனையில் மூழ்கி இருந்த அவகிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என் வீட்டுக்கு போக இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, அதுக்குள்ளே சொல்ல முடியுமான்னு அவள் கேட்க, இதுக்கு முன்னாடி அவள் கொடுத்த பல சந்தோஷத்துலேருந்தே அவன் இன்னும் வெளியில் வரல. அதுக்குள்ளே அவனுக்காக மன்னிச்சு கொடுத்த 2வது வாய்ப்பை என்னென்னு சொல்கிறது? அவள் கொடுத்த அந்த 2வது வாய்ப்பு கொண்டாட்டங்கிற வார்த்தையை அவனுக்கு அறிமுகப்படுத்துச்சு.
அவள் சொன்னது உண்மைதான்ல, மலைங்கிறது கொண்டாட்டம் தான்.